ஆனால் இந்த விஷயம் இப்படி ஒரு கொலை நடந்து போச்சு, அதுக்கான பதில் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது நம்ம மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். பாருங்களேன், இது போதும், வேலை கொடுத்துட்டாங்கல்ல போதும் அப்படின்னு சொல்லி இது இப்படி ஏற்றுக்கிட்டு இருக்க வரையும் தொடர்ச்சியாக நடந்து தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த விஷயங்களை ரொம்ப டீப்பாக நம்மளால் பேசவும் முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற பயமும் நமக்கும் இருக்குது. எனக்கு இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எறும்புனா நசுக்கி விட்டுருவோம், பாம்பு வந்துச்சுன்னா ஓடிடுவோம்ல. ஸோ எது பவரோ அதை பார்த்தா பயப்படுறாங்க, அதை கை வைக்க பயப்படுறாங்க. ஸோ இந்த நபர் வந்து அவங்க எறும்பாக பார்த்துட்டாங்க, இவர் தானே அடிச்சுக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு. அதே நபர் அங்கே பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கார், இல்லை சம்திங் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா கை வச்சிருக்க முடியுமா? வீடியோ ப்ரூஃப் இருக்குது. அடிக்கிறாங்க, டம் டம்னு ஒருத்தன் வலிக்குதுன்னு கெஞ்சிராப்புல அந்த பையன், இப்போ உயிரோடு இல்லை. ஸோ எஸ், ரெண்டாவதுலேயே வந்து உயிர் போகுதுங்கிறப்ப பயம் வந்துடும் எல்லாருக்குமே. வலிக்குதுன்னு விட்டுருங்கன்னு தான் கெஞ்ச முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கட்டி போட்டிருக்காங்களோ சம்திங் இது கீழே உட்காந்துருக்காங்கிறப்ப அவர் எக்ஸ்ட்ரீமாக கெஞ்சிராப்புல, அதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியும்? ஸோ மோசமாக தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இதை கண்காணிக்கணும்ல, முதலமைச்சருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. கண்காணிக்கணும் தான், அவங்க தான் மன்னிப்பு கேட்டு முடிக்கிறாங்கல்ல, மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி முடிக்கிறாங்கல்ல. இதான் அதான் சார், இது தீர்வா? மன்னிப்புங்கிறது தீர்வா? நான் கேட்பேனே சாரி, நீங்கள் கேட்பீங்களே சாரி, இடிச்சிட்டா சாரி கேட்பேன், இறந்து போனாலும் சாரியா? என்ன விஷயங்க, அதான் விஜய் சார் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு களத்தில் அரசியல் பேசணும், ஒவ்வொரு இஷ்யூ பற்றியும் அவரோட கருத்து என்னன்னு சொல்லணும். அந்த கருத்து சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், பொருந்தாதான் இருக்கலாம். ஆனால் அதுக்கான கருத்தை சொன்னால் தான் அவங்க அரசியலில் இருக்காங்கன்னு மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஆக்டர் அருணோதயன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது இந்த டாபிக் வந்து நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏஜில் இருக்கவர் தான் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, இறந்தும் போயிட்டார். அஜித் குமார், அவரை பற்றி சொல்லுங்களேன். அது என்ன விஷயம், எப்படி நடந்தது? அடித்தே ஒருத்தவங்களை கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் அதிகாரத்தை சேர்ந்தவங்க. அதான் சுபம்னு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இப்போ சுபம் ஆயிடுச்சு. படத்தில் பெரிய கேஸ்லாம் நடக்கும், கடைசியாக பாசிட்டிவ் எண்டிங் சுபம்னு போட்டு முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பேசி முடிச்சாச்சு, சுபம் தான். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு படம் ஆரம்பிச்சிச்சு, இப்போ சுபம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் சமரசங்கள்லாம் அந்த கோடிகளில் புரள்ற நபர்களுக்கு நடக்காது. புரியுதில்ல உங்களுக்கு? பணம் இல்லாத நபர்களுக்கு பண தேவையை பயன்படுத்தி அந்த விஷயத்தை முடிக்கிறாங்க. வேலை கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது தேவை. ஆனால் இந்த விஷயம் இப்படி ஒரு கொலை நடந்து போச்சு, அதுக்கான பதில் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது நம்ம மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள். பாருங்களேன், இது போதும், வேலை கொடுத்துட்டாங்கல்ல போதும் அப்படின்னு சொல்லி இது இப்படி ஏற்றுக்கிட்டு இருக்க வரையும் தொடர்ச்சியாக நடந்து தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஓகே, ஜாப் கொடுத்தா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க, பிரச்சனை அமைதியாயிரும் அப்படிங்கிற மூலம் தான் டீல் பண்ணுறாங்க. மக்கள் பணத்தை ஏற்றுக்க இல்லை பொருளாதாரத்தை ஏற்றுக்க தயாராக இருக்க வரைக்கும், தன்மானத்தை சுயமரியாதை இழந்து தயாராக இருக்க வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஒரு உயிருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது எப்படி ஏற்றுக்கிட்டாங்கல்ல, நோ சொல்லியிருக்கணும், போராட்டம் பண்ணியிருக்கணும்ல. இது என்ன, இது யார் காரணமோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படிங்கிற மோடில் மக்கள் இருந்திருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். மீன்ஸ் அரசாங்கத்துக்கு அது சரி வராது, கலவரங்கள் சலசலப்பு நடக்கக்கூடாது, அதுக்கான எக்ஸ்ட்ரீம் வேலையில் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கலவரங்கள்லாம் எதுவும் பண்ணாமல் நியாயமான முறையில் போராடி இதுக்கான தீர்வு அடையாமல் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படிங்கிற மோடில் மக்கள் இருந்திருந்தாங்கன்னா நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல ஒரு நியாயமும் இருக்கும். ஆனால் மக்களும் இதுக்கு ரெடியாக தானே இருக்காங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதுங்கிற மோடில் தானே இருக்காங்க. அப்போ நமக்கு அது வருத்தமாக தான் இருக்குது. இப்போது அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரெஸ்ட் வந்து 5 பேர் தான். அப்போ அந்த ஒரு ஆள், அதுதான் விஷயம். இங்கே எது உண்மை, எதனால் இது நடந்துச்சு, யார் இது காரணம்? ஏன் அப்படின்னா, காவல்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்க காவல்துறை ஒரு போலீஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனுஷனை அடித்தா எவ்வளோ அடித்தா எந்த லெவல் தாண்டினா உயிர் போகும் அப்படிங்கிறது தெரியும். அதில் குறிப்பாக அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ உயிர் போகிறவங்களுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி மனுஷனுக்கு மனுஷன் வந்து இந்த மிளகா அப்படிங்கிறது காரம், வீட்டில் காரம் போட்டாலே இப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வீட்டில் காரம் அதிகம் போட்டால் ஏமா காரம் அதிகம் போட்டோன்னு வீட்டில் கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும், அதே காரப்பொடி அள்ளி கீழே மேலேயும் போடுறாங்கன்னா அது எங்கே மனிதாபிமானம் இருக்குது? அந்த தைரியத்தை யார் கொடுத்தா? ஸோ அதெல்லாம் யாருன்னே தெரியாமல் இந்த விஷயம் சாதாரணமாக ஆஃப் ஆகுதில்ல, அமைதியாக முடியுதில்ல. ஸோ இது ரொம்ப மோசமான விஷயம். இது எப்படி சொல்கிறது, பயங்கர கோவம் வருது. எஸ், கோவத்தையே சிரிச்சுட்டே வருது. ஆமாம், வேற நம்ம கோவப்படக்கூடாது, இங்கே சிக்கலாயிரும். இப்போது நமக்கு இது நார்மலாக ஒரு இடத்துல வந்து இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களும் அரசாங்கத்தில் இருக்க அந்த அமைச்சர் இல்லை முதல்வர் அவங்க பேசி முடிச்சிருந்தா பரவாயில்ல. அங்கே ஒரு நபர் வந்து எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து நிற்கிறாரு. காலையில் பார்க்கும்போது ஹரிநாடார் நிற்கிறாங்க. என்ன, எதுக்காக அவர் வரணும் அங்கே? அதாங்க, மக்களை ஏதாச்சும் பண்ணி ஆஃப் பண்ணிட முடியும் அப்படின்னு முழுசாக நம்புகிறாங்க. அதுவும் இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்தில் மோரலில் செலெக்ஷன் வரப்போகுது இல்லை. ஸோ அப்போ இது இஷ்யூ ஆகாமல் ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கலி அவங்க மூவ் ஆகிருக்கும்.
அப்போ அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரீம் வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த சமூகம் அப்படிங்கிறப்ப அவர் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. இதுக்கு யாருமே முதல்ல ஒத்துக்கக்கூடாதுங்க. என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கணும். இல்லை சமரசம் பண்ணிக்கிறேன், ஃபேவரிசம், இதனால் நமக்கு ஒரு ஃபேவரிசம் இருக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கிற வரைக்கும் இப்போ காவல்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற மோடில் தான் அடித்து கொண்டிருக்காங்களா, முலாப்படி எழுதி போட்டிருக்காங்களா? இல்லை, அதை தாண்டி ஏதோ தேவைகள் இருக்குது எல்லாருக்குமே. அது பண தேவையோ, பொருளாதார தேவையோ, இல்லை அதிகார தேவையோ இருக்குது. அது எதுவுமே எனக்கு வேண்டாம், எது நியாயமோ அது நடக்கணும் அப்படிங்கிற மோடில் எல்லாரும் இருந்தாங்கன்னா இந்த விஷயமே நடந்திருக்காது. ஸோ அந்த வகையில் நீங்கள் சொல்கிற நபருமே வந்து ஏதோ தேவையின் பொருட்டு தான் இதை பேசியிருக்காப்புல. மற்றபடி ஒரு நியாயமான மனுஷன் தான். இப்போ நீங்கள் செய்வீங்களா அதை? நீ போய் பேசுப்பா தம்பி, சமரசம் பேசுவான பேசுவீங்களா? வெக்கமானம் சொல்லிட்டு சொரணை இருக்குல்ல, ஒரு உயிர் போயிருக்குல்ல, அதில் என்ன சமரசம் இருக்குது? ஸோ பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அவங்கள வந்து நம்ம கெஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு கெஸ் பண்ணிக்கணும். இவங்ககிட்ட நியாய தர்மங்கள் கிடையாது, ஆபத்தான மனிதர்கள் அப்படிங்கிற நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு சாம்பிள் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அந்த அந்த பெண்மணியை வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, டிஎஸ்பிக்கும் அவங்களுக்கும் சம் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால தான் இது ஸ்பெஷல் ஃபோர்ஸை வச்சு அடிக்கிற அளவுக்கு போக வேண்டிய தேவையில்லை, ஏன் இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அதான் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எறும்புனா நசுக்கி விட்ருவோம், பாம்பு வந்துச்சுன்னா ஓடிடுவோம்ல. ஸோ எது பவரோ அதை பார்த்தா பயப்படுறாங்க, அதை கை வைக்க பயப்படுறாங்க. ஸோ இந்த நபர் வந்து அவங்க எறும்பா பார்த்துட்டாங்க, இவர் தானே அடிச்சிக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு. அதே நபர் அங்கே பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கார், இல்லை சம்திங் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா கை வச்சிருக்க முடியுமா? ஸோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இது நடக்க தான் செய்யும். ஆனால் எல்லா மனிதர்களும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது இல்லை. அவரோட வேலை என்ன? அவர் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக அவர் வேலைக்கு வந்திருக்காரு. அவர் பொலிட்டிக்கலி ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? ஆனால் இல்லாட்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போயிருது. ஸோ இது சாதாரண மக்களுக்கு, நான் இந்த போஸ்ட் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், எனக்கு ஒரு சாதாரண ஒரு ஆணும் பெண் எல்லாருமே போடுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பயமாக இருக்குது, ஏன்னா சாதாரண ஒரு ஆளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி வாழ்ந்தா இதான் முடிவா? யாராவது கை வச்சிட்டாங்க அப்படின்னா, அதிகாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க ஒருத்தவங்க நம்மளை மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா உயிர் போகுமா? அந்தளவுக்கு வந்து காவல்துறை இடையில டீல் பண்ணுறாங்களா? எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் இது நிறையா கொலைகள் நடக்குது, நமக்கு தெரியும், தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லை. ஸோ காவல்துறையே இது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்ப எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பயத்தை என்னால் முழுசாக உணர முடியுது. இந்த விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து எல்லா தடயத்தையுமே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டாக் போயிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது, யாரோ கேமராவில் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் அவர் பயங்கரமாக அடிக்கிறார், அவர் சொல்கிறார் எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனநிலை என்னவா இருந்தது? கோவம் தான், கண்டிப்பாக கோவம் தானே வரும். ஏன்னா உயிர் தானே, வாழ்றது தானே பிறந்திருக்கு. ஈவன் தப்பு அவர் செய்யலை, தப்பு செஞ்சிருந்தாலுமே அடித்து கொள்ளலாமா? காவல்துறை எதுக்கு இருக்குது? தப்பு செஞ்சவங்களை பிடிச்சி நீதித்துறையிட்ட ஒப்படைக்கிறது தான் காவல்துறை வேலையை தவிர அடித்து கொள்வது கிடையாது, அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப விசாரணைங்கிறது நம்ம வெற்றிமாறன் சார் படங்கள்லாம் பார்த்துருப்போம். அவரெல்லாம் 0.1% தான் படமாக எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் தெரியும் இதெல்லாமே. ஸோ ரியாலிட்டியில் இது நடக்குது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இவர் என்ன சார் வந்து மோசமாக படங்களில் காமிக்கிறாருன்னு. நடந்துகிட்டு இருக்குது என்ன, எங்கே நடந்துச்சு, அந்த எந்த ஸ்பாட்டில் நடந்துச்சு? ஸ்டேஷனில் கூட கிடையாது, வெளியில் ஒரு இடத்துல கட்டி வச்சு ஒரு குச்சி வச்சு உடைய அடுத்த குச்சி எடுத்து அடிக்கிறீங்கன்னா அந்த தைரியத்தை யார் கொடுக்கறது? மக்களுக்கு நம்பிக்கை குறையுதுங்கிறேன், காவல்துறை மீதான நம்பிக்கை குறையுது. ஏன்னா நமக்கு தெரியுமே, கோடிகளில் எவ்வளோ ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சமகாலங்களில். அதே லைஃப் ஸ்டைல் குறையலை, அதே லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் வாழ்கிற இந்த காலத்தில் ஒரு 10 லட்சம் சொல்லி சந்தேகப்படுற நபர் மேலே இவ்வளவு அடி விழுந்து வீடியோ ப்ரூஃப் இருக்குது, அடிக்கிறாங்க, டம்னு ஒருத்தன் வலிக்குதுன்னு கெஞ்சிராப்புல அந்த பையன், இப்போ உயிரோடு இல்லை. ஸோ எஸ், ரெண்டாவதுலேயே வந்து உயிர் போகுதுங்கிறப்ப பயம் வந்துடும் எல்லாருக்குமே. வலிக்குதுன்னு விட்டுருங்கன்னா கெஞ்ச முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கட்டி போட்டிருக்காங்களோ சம்திங் இது கீழே உட்காந்துருக்காங்கிறப்ப அவர் எக்ஸ்ட்ரீமாக கெஞ்சிராப்புல, அதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியும்? ஸோ மோசமாக தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இப்போ ப்ரோ, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், டிஎஸ்பி அப்படின்றவங்க அதுக்கு மேலே இருப்பாங்க, அதுக்கு மேலே எஸ்பி இருப்பாங்க. இப்படி ஒரு நபரை வந்து ஒரு 5 பேரை வந்து தனித்தனியாக பிரித்து ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க, அது இல்லீகல் கஸ்டடி, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ளே இறக்கி. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ளே இறக்க வேண்டிய தேவையே இல்லையே, இங்கே செக்யூரிட்டி த்ரெட் எதுவுமே இல்லை நாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ளே இறக்கி நீங்கள் ஒரு தனி நபர் ஒரு 4 பேர் சேர்ந்து பிவிசி பைப்பில் அடிக்கிறீங்க அப்படின்னா, அடித்து அதுவும் இல்லாமல் அவருக்கு ஆணுறுப்புலேருந்து ரத்தம் வேற வந்திருக்கு அவருக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு என்ன பண்ணிடுவாங்கங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சா காவல்துறை அவர்களுக்கு? கண்டிப்பாங்க, இந்த விஷயம் வெளில வராதுன்னு அவங்களோட கணிப்பாக இருக்கும். அதை தாண்டி அவர் இறந்துட மாட்டார்னு கூட ஒரு கணிப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் வேணும், இது எடுத்தாரா இல்லையா, இல்லை நீ ஒத்துக்கங்கிற மூடு தான், 2 தான் ரீசனாக இருக்கும். அப்படி இருக்கப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயமே உயிரை எடுத்துரும், இதுக்கு மேலே தாங்காது உடம்பு அப்படிங்கிறதானே தண்ணி கூட கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இப்போ மிளகாப்படியெல்லாம் வாயில போடுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே உயிர் உடம்புல இருக்காது, தாங்காது, இதுக்கு மேலே என்னால் பெயின் தாங்க முடியாது அப்படின்ட்டு ஓடிடும். ஸோ அதான் நடந்திருக்கு. மனிதாபிமானம் துளியும் கிடையாது, இருக்கணும். இப்போ எல்லா காவல்துறையும் இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம டிராஃபிக் போலீஸ் மாட்டுறோம்னா சார் காசு இல்லை அப்படின்னா சரி போ அப்படின்னு விடுறவங்களும் இருக்காங்க, ரியாலிட்டியாக தான். ஆனால் அதே சமயம் இது மாதிரி மிக மோசமான மிருகங்களும் உள்ளே இருக்க தான் செய்யுது. இதை கண்காணிக்கணும்ல,
முதலமைச்சருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. கண்காணிக்கணும் தான். அவங்க தான் மன்னிப்பு கேட்டு முடிக்கிறாங்கல்ல, மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி முடிக்கிறாங்கல்ல. இதான் அதான் சார், இது தீர்வா? மன்னிப்புங்கிறது தீர்வா? நான் கேட்பேனே சாரி, நீங்கள் கேட்பீங்களே சாரி, இடிச்சிட்டா சாரி கேட்போமே, இறந்து போனாலும் சாரியா? அவ்வளோதானா? அதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். என்ன விஷயம்னா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்கெங்கே தவறு நடக்குதுன்னு சொல்லி டீப்பாக ரிசர்ச் பண்ணால் பல பேர் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சாலிடான பல பேர் மாட்டுவாங்க. அப்படிங்கிறப்ப அதிகாரத்தில் இருக்க பல பேர் மாட்டுவாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தர் பல்லு பிடிங்கிட்டு இருந்தாரு, அவர் இப்போ அதிகமான ஒரு ஹையராக்கி கொடுத்துருக்காங்க. எஸ், அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புளெலாம் உள்ளே வருவாங்கங்கிறப்ப அதை சாப்பிட்டு அங்கங்கே வச்சு முடிச்சு விட்டலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ரொம்ப தவறாக இருக்குது. தவறான விஷயங்கள் நிலைக்காது ரொம்ப வருஷம். இப்போ நம்ம இந்த விஷயங்களை ரொம்ப டீப்பாக நம்மளால் பேசவும் முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற பயமும் நமக்கும் இருக்குது. எனக்கு இல்லை. எனக்கு இருக்குது. இருக்கக்கூடாது, பேசுவோம் வாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு அஜித்குமார் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் அடித்து கொல்லப்படுறாரு. அதுவும் காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொல்லப்படுறாங்க. இது அப்படியே போன வருஷம் போன ஆட்சியில் பார்த்தோன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு நடந்தது. இப்போ ஆட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அப்போயும் ஒரு பதாகை பிடிச்சி நின்று இருந்தாங்க. அப்போ இது வந்து இப்படி நடந்திருக்க கூடாது இல்லை? எஸ், நடந்திருக்கக்கூடாது, நடந்துருச்சு. எஸ், எங்கேயோ இப்போ இது வந்து முதலமைச்சருக்கு கால் பண்ணி நான் அப்படி பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம், 10 லட்ச ரூபா கேஸ் இது அப்படின்னு சொல்லி கால் பண்ணலாம் தகவல் வந்திருக்காது. நடந்து போச்சு. அதெல்லாம் நமக்கு புரியுது. முழுக்க இவங்க செய்யலாம், சார் சொல்லிலாம் நடக்கல. இது தவறு நடந்து போச்சுங்கிறப்ப அந்த தவறுக்கு இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டான நடவடிக்கைகள் எடுக்கணும். சமரசம் இல்லாமல் எடுக்கணும். அதை தாண்டி போன டைம் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்தப்போ நிறைய பேர் திரைத்துறையில் இருந்தவங்களும் சரி, முக்கியமான இன்டெலெக்சுவல்ஸும் சரி, பயங்கரமாக கொதிச்சு எழுந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. மீன்ஸ் அதுக்கான சொல்யூஷன் கிடச்சிச்சின்னு இப்போ கேட்டால் சொல்லுவாங்க, முதலமைச்சரே மன்னிப்பு கேட்டுட்டாரு, தண்டனை கொடுக்க போகிறாங்க, அந்த பையனுக்கு வேலை கிடச்சிச்சு, அவங்க அண்ணனுக்கு யாருக்கும் சம்திங் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை நடக்கிறப்ப நீங்கள் பேசாமல் இருக்கீங்கல்ல, அமைதியாக இருக்கீங்கல்ல, அது திரை பிரபலங்களாக இருக்கட்டும் இல்லை இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். எவ்வளோ ஆபத்தானலாம் இருக்கீங்க நீங்கள். தப்புனா எல்லாமே தப்பு தானே. அதுபடி இவங்க செஞ்சால் மட்டும் நாங்கள் பேச மாட்டோம், அவங்க செஞ்சால் கொதிப்போங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். இருக்க நபர்களே மோசமானவங்க இவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சார்ந்து வாழ ட்ரை பண்ணுறீங்க. உங்களோட ஃபினான்ஷியலுக்கோ இல்லை அதிகாரத்துக்கோ ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, அதிகார தேவைக்கோ ஆபத்து வந்துடக்கூடாதுன்ட்டு நீங்கள் அமைதி காக்குறீங்கன்னா, ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் ஒரு உயிர் போயிருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா எவ்வளவு ஆபத்தானவங்க நீங்கள். இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்து வச்சுக்கோங்கிறேன். எஸ், நம்ம இப்போ யூடியூப்பில் பேசுகிறோம்ல, இதே மாதிரி ஒருத்தர் இருக்கார், சீனியர் கிரைம் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நக்கீரனில் பேசுவாங்க. அவங்க இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் எல்லாம் கூட டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு, 1 மில்லியன் ரீச் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த கேஸுக்கோ இல்லை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு கேஸுக்கோ ரீசெண்டாக நடந்த எந்த கேஸுக்குமே ஒரு வாயை திறக்கலை. கப்பு சுப்புன்னு இருக்காங்க. இப்போ அந்த 4வது தூண் அப்படிலாம் பேசுவாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ அதான் 4வது தூண் காணா போச்சு, இந்த படத்தில் காமிப்பாங்கல்ல, எடிட் கட்ட டங்குன்னு காணா போயிடும்ல, அந்த மாதிரி தான் அவங்க ஆஃப் ஆயிடுறாங்க. தேவைகள் தாங்க. இந்த நேரத்தில் இதை பேசக்கூடாது, இது பேசினா சரியாக வராது. எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குங்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்கிறது எனக்கு புரியுது. சரிதான், அது தப்பு கிடையாது. அவங்கவுங்க அதை நம்புறாங்க. அதே சமயம் தப்புங்கிறப்ப அதை தப்புன்னு சொல்லலாம். அதுதானே ஒரு மனுஷனுக்கான குவாலிட்டி. நீங்கள் தப்பாக நீ அமைதியாக இருக்க, அதை பற்றி பேசாமல் இருக்க, கடந்து போகிற அமைதியாக அப்படின்னா எவ்வளோ ஆபத்தான ஆள் நீ. அது யாராக வேணா இருக்கட்டும், எவ்வளோ ஆபத்தான ஆட்கள். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்கிறேன். அவ்வளோதான், அவங்களோட தரம் இதில் தெரியுது. இப்போ மக்கள் இப்படி நிறைய சம்பவம் இல்லை. இப்போ இது வந்து 25வது டெத்துன்னு நினைக்கிறேன். எஸ், இது மக்கள் மத்தியில் இப்படியே நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் மறந்துடுவாங்க. அன்டில் அன்லெஸ் இப்போ பொலிட்டிக்கலாக அரசியல்வாதிகள் எலெக்ஷன் டைமில் இதை பற்றி பேசினாலே ஒழிய மக்கள் இதை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணத்தேவை இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. பணவீக்கம் இருக்குது, பணத்தேவை எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பணத்தேவை இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை வச்சாலே கூலாயிருவாங்க, சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மோடில் உறுதியாக நம்புறாங்க. அதான் நடக்கும் போது எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. அது இதை பற்றி பேசின மாதிரியே எனக்கு தெரியல. ஓகே, அதுக்கு பெரிய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பண்ணாங்க. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் பெரிய லாக்டவுன் இருக்கும்போதே அவங்க பெரிய அட்டென்ஷனை கொண்டு வந்தாங்க. இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எதுவுமே அதை பற்றி பேசுறது இல்லை. அடுத்து மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அந்த மாதிரி கேட்டகரிக்கே இவங்க போக மாட்டாங்க. தொடர்ந்து நிறைய வழக்கில் என்னன்னாங்க, எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் தானே இருக்குது. அவங்களும் அரசியல்வாதிகள் தானே. ஸோ ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே டீப்பாக அந்த வழக்கு தொடருது, தேடல் தொடருது அப்படிங்கிறப்ப உள்ளே இருக்க ஆட்கள்லாம் வெளில வருவாங்க. ஸோ எல்லாமே இன்டர்லிங்கடாக தானே இருக்காங்க. வேறு வேறு பார்ட்டியாக இருக்கலாம். ரெண்டாவது இந்த அதிகாரத்தில் அந்த டாமினேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும். அப்போ எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி அவங்க இன்டர்லிங்கடாக தான் இருப்பாங்க. ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அதை பேச விரும்பலான்னு நான் நினைக்கிறேன். ஸ்டில் இதை பற்றி அவங்க பயங்கரமாக கையில் எடுத்து பேசியிருக்கணும். ஈவன் அவங்களுக்கு இதில் பொலிட்டிக்கலாக ப்ராஃபிட் இல்லை அப்படின்னாலுமே இதை பற்றி அவங்க பேசியிருக்கணும். அதுதான் நியாயம். ஆனால் அவங்க அதை ஹெவியாக பண்ணியிருக்கணும். இது ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், இறந்துட்டாரு, இது அப்படியே தனியாக வச்சுட்டோம்னா இன்னொருத்தவங்க அதே இதில் பேரலாக ட்ரெண்ட் ஆகுறாங்க. ஒரு போலீஸ்காரங்களோட ஒய்ஃபு. ஒருத்தவருக்கு நீங்கள் நீதி வாங்கி கொடுத்துட்டீங்க, எங்கள் 5-6 பேரோட குழந்தைங்கள் நிற்கிது, நாங்கள் தெருவில் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இது அவங்களும் ஒரு அம்மா தான், ஒரு குழந்தைக்கு அம்மா தான். இந்த மைண்ட் செட் எப்படி வருது உங்களுக்கு?
வருதுன்னா அவங்க சும்மா நடிக்கிறாங்க, அழுகலாம் இல்லை. அது பேசிக் பதட்டம். ம். பேசிக் பதட்டத்துக்கான அழுகையை தவிர நியாயத்துக்கான அழுகை கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் நியாயமே கிடையாது. ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இது எங்கள் கணவர்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இதுக்கு உறுதியாக காரணமாக இருந்தவங்க யாரோ அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்க முகத்தை காமிங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் வந்துருச்சு, இந்த வேலையை செஞ்ச காவல்துறை அதிகாரியோட ஃபோட்டோஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கப்ப எங்கள் பிள்ளைங்களுக்கும் கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர். நான் அப்படி வீட்டுக்கு போய் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும், அப்படி ஆகிப்போச்சு இல்லை. ஸோ அப்போ இதுக்கு காரணமானவங்க யாருங்கிற ஃபோட்டோவை காமிங்க, அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க, தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மூலம் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா, போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். அவங்க சம்மந்தமே இல்லாமல் அதான் அந்த பதட்டத்தில் உளருவோம்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மோடில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக கூட இருக்கலாம், திருப்பி விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மக்கள் முழுக்க முழுக்க அதுக்கு பேக் ஃபேர் ஆயிடுச்சு, மிக மோசமாக திட்டுறாங்க. அது தவிர திட்டக்கூடாது, ஸ்டில் அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை நினச்சி அவங்களே இன்னொரு 2-3 வாரங்களில் இல்லை ஒரு 2-3 மாதங்களில் ரொம்ப அசிங்கப்படுவாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு. ஈவன் அந்த குட்டி பசங்களை தூக்கி காமிக்கிறாங்களே, அவங்க வளர்ந்து கேட்பாங்க, ஏமாடி அசிங்கமாக பண்ண, அப்போ தான் பண்ணிட்டாரு, நீ ஏமா அதுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பசங்களே கேட்பாங்க. பாருங்க, ஆட்சியில் வந்து திரையில் இருக்கவங்கலாம் ரொம்ப ஃபயராக இருந்தாங்க. சில சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு டியூட்டி அவங்களதாக தான் இருக்கும். அது மாதிரி ஒரு சில நபர் டைரக்டர் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன ஆனாங்க, எங்கே இருக்காங்க? மும்பையில் செட்டில் ஆனால் அப்படியே அந்த சைடு அரசியல் பண்ணிடுறதா என்னன்னு எனக்கு தெரில. அமைதியாகவே இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதான் நான் முதலே சொன்னேன், அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு. ஈவன் உங்களுக்கு இதனால் ஒரு லாபம் இருக்குது, எந்த அரசோ அந்த அரசில் உங்களுக்கு லாபம் இருக்குது, அது வந்து பேசினா சிக்கலாகும் அப்படின்னாலுமே, இப்போ எஸ் ஒரு சில ஹீரோஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அது ஸ்கிப் பண்ணி போகிறாங்கன்னா, அந்த அஜித்குமார் அப்படிங்கிற பையன் அவங்களோட பாடல்களை பார்த்துருக்க மாட்டாரா, படங்களை பார்த்துருக்க மாட்டாரா, ரசிச்சிருப்பார்ல. வீட்டில் இந்த ஹீரோட படத்துக்கு போகிறேன்னு தானே போயிருப்பார். எந்த ஹீரோஸுமே பேசலையே ஒரு வார்த்தை கூட. கண்டனம் வேணாம், வருத்தம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது வருத்தமாக இருக்குன்னு சொல்லணும்ல. ஏன்னா நான் கலைஞர்களை ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். ஏன் அப்படின்னா அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு கேரக்டரை, சொசைட்டியில் இருக்க ஒரு கேரக்டரை பிரதிபலிக்கிறது தான். ஸோ அப்போ அவங்களுக்கு சாதாரண மனிதர்களோட சொசைட்டியில் நடக்கிற சிக்கல்கள் எல்லாமே தெரியும், அதோட வழி தெரியும், பெயின் தெரியும். அதுலேயும் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப பொலிட்டிக்கலாக எந்தளவுக்கு அது தாக்கத்தை கொடுக்குறதுங்கிறதும் தெரியும். ஸோ அப்போ அவங்க நினச்சா கண்டிப்பாக வருத்தமோ கண்டனமோ தெரிவிக்கணும். ஆனால் அதை ஸ்கிப் பண்ணி போகிறதுங்கிறது முழுக்க முழுக்க மக்கள்களை முட்டாளாக்குற வேலைன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா நீங்கள் படத்தில் வசனங்கள் பயங்கரமாக பேசுகிறீங்க, ஏன் மக்கள் அமைதியாக இருக்கீங்க, எல்லோரும் பேசுங்க, அரசுக்கு எதிராக போராடுங்க, வெளில எழுந்து வாங்க, போராட வாங்க அப்படின்லாம் பேசுகிறீங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அதை பேச மாட்டீங்க அப்படின்னா மக்கள் அதை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்குற நடிகர்கள் மட்டும்தான், ரியல் லைஃப்பில் ஹீரோஸ் கிடையாது, அவங்க யாருக்காக இல்லை உங்களுக்காக கூட பேச மாட்டாங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். இப்போது ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது. அதில் இப்போ நான் சொன்ன நடிகர் ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் செங்கனிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக நின்னார் அப்படின்றது அந்த படம் மூலியமாக நமக்கு எல்லாம் தெரியும், கடைசி வரைக்கும் நின்னார் அப்படின்றது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவர் குரல் கொடுக்கறதும் இல்லை. எதனால் அதை கொடுக்க மாட்டாங்க? ஒருவேளை இந்த காஸ்ட்டு இது மாதிரியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, சினிமாக்குள்ளேயும் காஸ்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது தடுக்குதா, இல்லை அந்த அஜித்குமார்ன்ற பேர் தடுக்குதா? இல்லை, அப்படி எதுவுமே ரீசன் கிடையாது. எல்லாருக்குமே சில பாயிண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம், ரீசன் தெரியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோம். எல்லாரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறப்ப சூப்பர் ஆமாம் நம்ம ஹீரோ தான், நமக்கு போஸ்ட் போட்டால் வேல்யூ இருக்குது, நம்ம போஸ்ட்டுக்கு வேல்யூ இருக்குது, அது ஒரு இம்பாக்டை உண்டாக்குது அப்படின்னு நினச்சி நம்ம சில விஷயங்கள் பண்ணிடுவோம். அப்புறம் தள்ளின்னு பார்த்தா தெரியும் நம்மளை வந்து பல பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம்ல, நம்ம பேரையும் நம்ம வேல்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் வச்சு அப்படின்னு. அது சென்ஸ் ஆகிறப்ப டோட்டலாக ஆஃப் ஆயிடுவாங்க. இது எனக்கு வேண்டாம், நான் இதுக்கு வரல, நான் நடிக்க தான் வந்தேன் அப்படிங்கிற மோடில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்ன நடிகரும் கூட இருக்கலாம். இதுக்கு நான் வரல, பொலிட்டிக்கல் பேச நான் வரல, ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருந்துச்சு, அது அந்த நேரங்களில் நான் பாலிடிக்ஸ் பேசினேன். மற்றபடி இது என்னோட கெரியரே காலி பண்ணுற மாதிரி அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. ஸோ அதை கெஸ் பண்ணிட்டு தான் அவர் அதை பற்றி டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டில் இது ஒரு தவறு, இது ஒரு கொடுமை. அதை பேசுகிறவங்க இதையும் பேசணும், இல்லாட்டி எதையும் பேசாமல் அமைதியாக இருக்கணும். இப்போ அங்கே பேசிட்டு இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு இஷ்யூலையுமே பேசாதது வந்து அவரோட படங்களையும் அது பாதிக்குது. அதாவது உறுதியாக பாதிக்குங்க. ஏன்னா மக்கள் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த நபர் அது எந்த நபரோ, இவர் கரெக்டாக பேசுவார்ப்பா, சிக்கல்லாம் பேசுவார்ப்பா, நியாயத்தை தான்ப்பா பேசுவார், எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இப்படி அமைதியாக இருக்கப்ப இன்னும் அவங்க மீதான வேல்யூ டோட்டலாக குறையும். இவர் பச்சோந்திப்பா, அமைதியாக இருப்பார்ப்பா, எப்போ தேவையோ அப்போ தான் பேசுவார் அப்படிங்கிற விஷயம் மக்கள் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. இளைஞர்கள் மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற இளைஞர்கள் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க அப்பா அம்மாவும் இப்போ யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டிவி ஸ்மார்ட் டிவியாக மாறிடுச்சு, எல்லா வீட்லையும் ஒய்ஃபை இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, எல்லா பொலிட்டிக்கல் வீடியோஸும் பார்க்குறாங்க, எல்லா நாலேஜும் இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் அவ்வளோ ஈஸியாக மக்களை ஏமாற்றவே முடியாது. அதுக்கு அவங்களோட படங்களோட ரிசல்ட்டே உதாரணம். மக்கள் ஆனால் படங்களையும் நடிகர்களையும் அவங்க மேலே வெறுப்பாக்கிறதுக்கு யாரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த இஷ்யூ யாரால் அப்படின்றது ஆட்சியாளர்கள் மேலே தானே அந்த மாதிரியான வெறுப்போ கோவமோ வரணும். ஆனால் அது அப்போ எலெக்ஷன் டைமில் மறந்துடுறாங்களே. அது என்ன விஷயம், நாங்கள் எல்லாம் தேவைகளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு ஹீரோவை பார்க்குறோம், இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் வந்து மக்கள் ஹீரோ சைடு கேட்குறாங்க, ஆட்சியாளர் மீதான கோவம் வரணும் அப்படின்னு. ஹீரோஸ் வந்து மக்கள் தமிழ்நாட்டில் பொதுவாக ஹீரோவாகவே பார்க்குறாங்க.
ரியல் லைஃப்ல இது ஹீரோ தான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா படம் பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு வர்றதை தாண்டி அவங்கள ப்ரைஸ் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க, டேட்டு குத்திக்கிறாங்க, பேர் வச்சுக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த பேர் வைக்கிறாங்கிறப்ப எவ்வளோ மக்கள் முட்டாளுங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அந்தளவுக்கு நம்புறவங்க இந்த விஷயத்தை பற்றி இவர் பேசுவார், இவர் சப்போர்ட்டாக இருப்பார் நம்புறாங்க. இவர் ஏன் பேசலை, இவர் ஏன் பேசலை, பேசணும். பேசலைங்கிறப்ப அவங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் அவர் பயந்தாங்கோலி, பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன படம் ஓடணும், தியேட்டர்ஸ் கிடைக்கணும், ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் வரணும், அதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீன்ஸ் என்னதுலேயே அவங்க ஒரு சாதாரண மனுஷன், பயப்படுறவர் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் மக்கள் வந்து எலெக்ஷன் டைமில் மறந்து போகிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க, பணத்தேவை தாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்குது. அது என்ன நடந்தாலும் மாறாது, மாறவே மாறாது. 0.1 0.2 வேணால் மாறலாம் அங்கே இங்கே, மற்றபடி அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பேசிஸில் தான் அவங்க இயங்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அதிகார தேவை, அவங்களோட பொருளாதார தேவை, அந்த ஹைரார்கி இருக்குல்ல, அதில் தான் அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் மணி ரொட்டேஷனே இருக்குது. ஸோ அவங்க எந்த காரணம் கொண்டும் அதுலேருந்து விலகி வந்துடவே மாட்டாங்க. 60-40 அப்படி எடுத்துக்கலாம். உறுதியா அது எவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோ பர்சன்டேஜ் அது மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்க போகுது, கடைசி வரையும் மாறாது. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம நினச்சா கொஞ்சம் மாற்றலாம், மற்றபடி மாறவே மாறாது. சரி, சினிமா துறை, இப்போ சினிமா துறையிலேருந்து ஒருத்தவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, 2026 சிஎம் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்காரு. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ட்வீட் மட்டும் தான் போடுறாரு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பொங்கல் கழிச்சு தான் ஒரு மக்களை சந்திப்பாரா, இல்லை வெளியில் களத்துக்கெல்லாம் வருவாரா? என்ன விஷயங்க, அதான் விஜய் சார் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அவர் வேல்யூவான பர்சன், சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் அவர்கிட்ட வந்துட்டு போச்சு, நெருங்கிட்டு போச்சு. அவருக்கு வேல்யூவான பர்சன் தான். அப்படி இருக்கப்ப அந்த ஹீரோவோட ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப அவைலபிளாக இருக்கக்கூடாது. எப்பவுமே முகத்தை காமிச்சிட்டு வெளில தெரியக்கூடாது, வேல்யூ குறைஞ்சி போயிடும். ஏன்னா இப்போ கடைசியாக அவருக்கு ஒரு படம் தான் வருது அப்படிங்கிறப்ப அந்த படம் வரைக்கும் அந்த வேல்யூவை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் மக்கள்கிட்ட அந்த கொண்டாட்டம், அந்த ரசிக்கும் தன்மை அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி நீங்கள் அவைலபிளாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு அங்கங்கே ட்ராவல் பண்ணிட்டு சரியாக வராது. ஸோ அப்போ கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த பீரியடில் ஒரு 4-5 மாதங்களில் ஒரு ரவுண்ட் வந்தாருன்னா அந்த வேல்யூ அவர் மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்குறாப்புல. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. மக்களுக்கு களத்தில் அரசியல் பேசணும், ஒவ்வொரு இஷ்யூ பற்றியும் அவரோட கருத்து என்னன்னு சொல்லணும். அந்த கருத்து சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், பொருந்தாதான் இருக்கலாம். ஆனால் அதுக்கான கருத்தை சொன்னால் தான் அவங்க அரசியலில் இருக்காங்கன்னு மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான அரசியல் தான். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.